வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி சொல்றது? போக முடியாத ஒரு உலகத்துக்கு போறோம். அந்த உலகத்துக்கு தான் இப்போ நம்ம போறோம். என்ன உலகம்னு பார்க்குறீங்களா? 1960 நம்ம பராசக்தி வேர்ல்டுக்குள்ள தான் இப்போ போறோம். அதற்கான வீடியோ ஒரு 11 நிமிஷத்துக்கிட்ட விட்டுருக்காங்க. அதான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1. ஓ. The world of Parasakti. சிவா வாஸ் செழியன். எனக்கு செழியன் எப்படி வேணும்னா, எவ்வளோ அவருக்கு ஒரு காஸ்லியோ, அவர் நம்புற ஒரு கொள்கையிலையோ எவ்வளோ ஒரு தீவிரமான ஒரு ஈர்ப்பு இருக்கோ, அதே சப்போசிங் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டா எப்படி இருக்குமோ, ஒரு சின்சியரிட்டி வேணும். ஐ வாண்டட் மிடில் கிளாஸ்னஸ் அண்ட் ஐ வாண்டட் ஆல் ஆஃப் தேட். ஒரு ரியல் அந்த செட்டில் இருக்கிற பார்ட்டிகளாக இருக்கட்டும், அந்த உள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்லையும் அது வந்து எதுலையுமே தெர் இஸ் நோ ஃபேக்னஸ். அது சிவா வந்து ஏசுது. இந்த கதையை ஃபுல்லாக படிச்சது இந்த செழியன், இந்த செழியன்ற பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அதில் எல்லாருக்கும் சேன்னு கூப்பிடும்பொழுது அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் இந்த கேரக்டர் ஆரம்பிக்கிற விதம், இந்த கேரக்டருக்குள்ள இருந்த வல்னரபிலிட்டி, அவனுடைய விஷன், அவனுடைய இமோஷன்ஸ், அண்ட் அதை தாண்டி இவ்வளோ பவர்ஃபுல்லான கதையாக இருந்தாலும், இவ்வளோ எமோஷன்ஸ் இருக்க கதையாக இருந்தாலும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் இந்த கேரக்டருக்கு இருந்தது. சுதா மேம் ஃபோன் பண்ண உடனே வந்துட்டு, ரவி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, அது நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் லைக், இவரு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்கிரிப்டை கொடுத்துட்டேன். ஏதோ ஒரு ஃபால்ஸ் நியூஸ் மாதிரி அவங்க மைண்ட்லேயே அவங்களுக்கு தோணி இருக்கு, ரவி பண்ண மாட்டாரு அப்படின்றது தோணி இருக்கு. One day he called me ma'am அப்படின்னு. So he said, yeah, I'll do it. I said, you're going to do it. நீங்க ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வேணா சொல்றீங்கன்னு தான் நான் நினைச்சேன். இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்ததுக்கு முதல்ல தேங்க்ஸ். ஏன்னா இந்த ரோல் பண்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், அந்த கட்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு நான் நினைச்சுதான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. வெரி வெரி பிரேவ் டிசிஷன். அவர் பண்ண எல்லா கேரக்டர்ஸை விட ஒரு வித்தியாசமான கேரக்டர் இருந்துச்சு. காஸ்டிங் அகேன்ஸ்ட் கிரீன். இன் ஜென்ரல் எனக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கும்போது விஷுவலாக நிறைய விஷயம் ஓடும் இல்லைங்களா. இந்த கேரக்டரை வந்துட்டு இந்த சின்னதுரைங்கிற கேரக்டர் ஐ கேன் அப்ரோச் இட் 100 டிஃப்ரெண்ட் வேஸ். இது வந்துட்டு எப்படி பண்ணுங்கிறது அந்த ஒன் வே டு டெல் மீ தட் திஸ் இஸ் ரைட். அங்கே தான் சுதா மேம் கம்ஸ் இன் பிளே, டைரக்டர் கம்ஸ் இன் பிளே. When we started doing the reading, I was telling him எனக்கு இந்த எனர்ஜி வேணும். He caught on like that. அந்த ஒரு wiry physique and his clothes. This is the natural Agarwa I know. When the film took off again with Shiva, then she was my first choice. I just knew it was her because there's so much emotion in that girl. I have just loved her dance. She's terrific. It wasn't just any other period role. She was layered, emotional, and ahead of time. ஸ்ரீலீலாவுக்கு நிறைய நாள் வந்து ரீடிங் போச்சு. அவ ரொம்ப ஷார்ப். We also did dialect classes, so I remember for a fact that no matter which part of the world I was in, we'd have online classes 2 to 3 hours a day. ஸ்கிரிப்ட் ரீடிங் வந்து ஆஃபீஸில் நடந்தது, ஒரு தடவை 2 தடவை நடந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷெட்யூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஷெட்யூல் என்னென்ன சீன்ஸ் இருக்கோ அதை மட்டும் ஒரு தடவை நான் வீட்டில் கூட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி படிச்சிருந்தா நான் கண்டிப்பாக டாக்டர் ஆகிருப்பேன், நான் இல்லை இன்ஜினியரிங்லேயே நான் கோல்டு மெடலிஸ்டாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி. I think the actors, they decided that she's going to do something. We'll just அந்த அளவுக்கு அவர் படிச்சிருக்காரு. அந்த கதையில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கு. energy வரும்போது I become young. அந்த ரியாலிட்டி அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நான் வந்து இங்கே பார்த்தேன். பராசக்தியில் வந்து இந்த கதை சொன்னபோது ஒரு 1950, 60s நடக்கிற ஒரு கதை அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவா விளம்பரம். கபடி
ஸ்டார்ட். நிறைய ஸ்டாட்டிக் வச்சு எடுப்பாங்க. இது லாட் ஆஃப் கேமரா மூவ்ஸ், லாட் ஆஃப் டைனமிக் மூமெண்ட்ஸோட எடுத்துருவாங்க. ப்ரெசென்ட் ஃபில்மாக இருக்கட்டும், செட் இந்த பீரியடாக இருக்கட்டும், ஐ லவ் ஷூட்டிங் இன் ரியல் லொகேஷன்ஸ். செட் எவ்வளோ கிரியேட் பண்ணாலும், எவ்வளோ ஏஜ் பண்ணாலும், ஐ மீன் ஹவெவர் பிரில்லியன்ட் இட் இஸ், ஐ டோன்ட் ஃபீல் ஆஸ் கம்ஃபர்டபுள் ஆஸ் வென் ஐ கோ அண்ட் ஷூட் லொகேஷன்ஸ். எந்தெந்த லொகேஷனில் ரியல் லைஃப்பில் நடந்ததோ அந்தந்த லொகேஷன்ஸை தேடி போய் அந்தந்த லொகேஷன்ஸோட பெர்மிஷன்ஸ் வாங்கி, ஈவன் ஸ்ட்ரீட்ஸ், ஹவுசஸ் எல்லாமே அந்த டைமுக்கானது வந்து நிறைய இடங்களை போக வேண்டி இருந்துச்சு. வி ஹேட் 53 லொகேஷன்ஸ். ஸ்டீம் என்ஜினியர் தேடி கொலம்போ போனோம். அங்கே கொலம்போவில் சர்டன் லொகேஷன்ஸ் பார்த்தோம். லைக் தேர் ஆர் சம் அன்டச் லொகேஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன். நிறைய காலேஜஸ் இருக்குது இந்த படத்தில். அந்த காலேஜஸ் வந்து அந்த டைமுக்கானதாக இருக்கணும். ஐ ரிமெம்பர் நாங்கள் பாண்டிச்சேரி போவோம், பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் போவோம், கடலூர்லேருந்து காரைக்குடி போவோம், காரைக்குடியிலேருந்து மதுரை போவோம், மதுரையிலேருந்து கொலம்போ போவோம், கம் பேக் டு சென்னை, சென்னையில் ஒரு செட்டு. லாட்ஸ் ஆஃப், ஐ மீன் வி வர் ஜஸ்ட் லைக் கிரேசிலி சேசிங் பீரியட். The world of சுதா மேம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கதை ப்ரீட் ஃபிலிம் பற்றி சொன்னாங்க. 1965 அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதைன்னு சொன்னதால இதுக்கான நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். I've never met a stunt master who knows the whole script, and he'll be explaining to everybody the entire thing. Each of the characters that are here in Parashakti are inspired from real life. So that responsibility is very huge. ஒன் எல்லாருக்குமே இந்த கேரக்டர் வந்து ஒவ்வொரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அல்மான் ஆகி செம்மையாக சிவகார்த்திகேயன் சார் கூட சொன்னார், நான் படிச்சிருந்தா டாக்டராக இருக்கலாம், இல்லை இன்ஜினியராக இருக்கலாம், அப்படி இப்படின்னு அப்படி சொல்லும் போது அப்போ அந்த கதை வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அந்த எவ்வளோ ரியாலிட்டியாக நம்ம சுதா கோங்கரா மேம் வந்து கொண்டு வரணுன்றதை முயற்சி பண்ணி ஒவ்வொரு காலேஜாக போயிருக்காங்க. அந்த காலேஜ் இன்னமும் அந்த ஓல்டு இதுலேயே இருக்குன்ற போது பரவாயில்ல. அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ரியாலிட்டியாக தான் படத்தை எடுக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த படமும் ஒரு 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 60 காலகட்டத்தை வந்து ஒரு 2.5 மணி நேரம் நம்ம பார்க்க போகிறோன்ற மாதிரி தான் எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது. வாங்க பார்ப்போம், கண்டினியூ பண்ணுவோம். We tried different looks. So curly hair look try பண்ணலாம் அப்படின்னு சொல்லி for an hour or something இந்த curly hair எல்லாம் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி நின்று சின்னதுரை மாதிரி போஸ்ட் பண்ண சொன்னாங்க. I think that was the first picture that I fell in love with the character. மேம் வந்துட்டு செம்மையாக இருக்காருங்க. ஆல்பச்சினோ Yeah. அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அந்த கேரக்டர்ல அந்த ஜெல் லுக் வச்சு ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த போலீஸ் லுக் ஓகே. curl பண்ணி பார்த்தோம். அந்த கேர்ளை பார்த்தோன்னே மேம் வந்துட்டு இந்த லுக் செம்மையாக இருக்கு. வா கவி சார் இது பயங்கரமான ஒரு இல்லை நாட்பார் போலையே. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹைவைஸ் பேண்ட் போட்டது இந்த ஃபிலிமுக்கு தான், இந்த ஃபிலிமோட லுக் தான். அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது வரைக்கும் அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு ஒரு சாங்லாம் கூட நான் பண்ணதில்லை. அந்த பொண்ணோட கேரக்டர் வந்து எங்க அம்மா மேல பேஸ் பண்ண ஒரு கேரக்டர். அந்த டைம்லயே எங்க அம்மா ரொம்ப ஸ்டைலிஷ், வில் ட்ரெஸ் வெரி ஸ்டைலிஷ்லி, அண்ட் ஐ ஃபாலோட் அம்மாஸ் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் ஃபார் திஸ். Everyone came in with all their ancestral memories and stuff like that. பிக்சர்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கு. ஒவ்வொரு கேரக்டரோடைய அந்த லுக்கை கொண்டு வரதுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. நடக்கிற டைம்ல அங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தேர் ஆல் தாத்தாஸ் அண்ட் பாட்டிஸ். அவங்க என்ன மாதிரி ஷர்ட்ஸ் போட்டாங்க, என்ன ஃபேப்ரிக் போட்டாங்க. ஐ திங்க் a lot of people interaction and knowledge derived from families. ஓகே. ரொம்ப செலவு பண்ணி பண்ண ஒரு செட்டு. அங்கே வந்து அந்த காலத்தில் ஒரு ஆலமரம் இருந்துச்சு. அங்கே தான் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். அது பக்கத்தில் தான் வந்து குதிரை வண்டி ஸ்டாண்ட் இருக்கும். செவரல் எலிமெண்ட்ஸ், அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ரீக்ரியேட் பண்ணி இட் வாஸ் சச் அன் எக்ஸைட்டிங் திங். ஸோ மாசி வீதி அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து மேலே மாசி கீழே மாசி அப்படி வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகிருக்கலாம். ஸோ அதையெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே ரீக்ரியேட் தான் பண்ணோம். ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்ட்ரீட்டில். We went to some great artists. அவர் வந்து வரைஞ்சிருக்காரு மாசி ஸ்ட்ரீட், கோனார் வீடுகள் அதெல்லாம் வந்து வரைஞ்சிருக்காரு. அதுலேருந்து ஒரு டிசைன் பண்ணி டிசைன்லேருந்து 3D மாடல், 3D மாடல்லேருந்து கிரியேட் அ செட். இட் வாஸ் அ லாங் ப்ராசஸ்.
சின்ன சின்ன டீட்டெயில் எல்லாம் பார்த்து பார்த்து மெனக்கடல் பண்ணியிருக்கிறோம். ஒரு காராக இருக்கட்டும், ஒரு பைக்காக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும். ஆனால் அந்த டைமில் அந்த சைக்கிளில் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் இருக்கும், இந்த அளவுக்கு டீட்டெயிலாம் பார்க்க வேண்டியிருந்தது. பராசக்தியோட ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது போஸ்ட் ஆர் இண்டிபெண்டன்ஸ் பீரியட் ஒரு முக்கியமான ஒரு மூமெண்ட். அதை வந்து நம்ம பதிவு பண்ண போகிறோன்ற போது ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று இருந்துச்சு. And it's his 100th. Get Puja Essentials for wedding at up to 35% off on your first order. விளம்பரம் Now. All in one demat with multiple benefits. ஸ்டார்ட். And 100th filmல whatever best he can do, he's done for me. ஒரு பழைய ஜிக்கி பாட்டு எடுத்தீங்கன்னா ஒரு அழகான ஹம்மிங் இருக்கும். அதுதான் நாங்கள் வந்து அடி அலே சாங்ல வந்து யூஸ் பண்ணோம். ஷான் ரோல்டன் வந்து அப்படியே அந்த பழைய காலத்து ஹம்மிங் எல்லாம் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி அந்த ஓகே. எம்எஸ்வி சாரோடைய சில மேஜிக் எல்லாம் we try to recreate. இந்த பாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல், ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் எவ்வளோ பவர்ஃபுல்ன்றது தான் இந்த ஸ்கிரிப்ட். அப்போ இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும்போது நம்ம ஒரு ஹீரோவாக இதை பண்ணுறதுக்கு ஏன் யோசிக்கணும்? நம்ம மண் சார்ந்த படம், நம்ம மொழி சார்ந்த படம். This happened for me, this happened for us, and I'm really happy that ரொம்ப சந்தோஷம் என்னன்னா மக்களுக்கு இது ஒரு நல்ல படம் போய் சேருதுன்றது பெரிய சந்தோஷம். It's one of those scripts that once in a lifetime வந்து அமையும் இல்லை இந்த மாதிரி script. So அந்த மாதிரி ஒரு script. So I was very very happy about the script in general. It was a young nation. 1960sல வந்து அப்பதான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. 47 hardly 15 years or something since we had independence. அப்போ நம்மளுக்கு வந்து என் உரிமை வேணும், என்னோட ஃப்ரீடம் இஸ் த மோஸ்ட், இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ தென் லவ். இன்னைக்கும் அதே தான். ஃப்ரீடம் இஸ் எவ்ரிதிங். தட் வில் ரெசனேட். ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம். உங்களுக்கு என்னென்ன எமோஷன் வேணுமோ எல்லாமே இதில் இருக்கும். அதை தாண்டி ஒரு பவர்ஃபுல்லான விஷயமும் படத்தில் இருக்குது. அது கண்டிப்பாக இருக்குது. அண்ட் ஒரு மேசிவ் தேட்டரில் பார்க்குற படமாக இருக்கும். அது ஒரு அமேசிங்கான தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமான பெருமையான விஷயம் பராசக்தி 25வது படம். ஓ பராசக்தி செம. செமங்க செம. இந்த வீடியோ பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த வேர்ல்டு அவங்க எப்படி உருவாக்குறாங்கன்ற அந்த விரிவாக்கம் வந்து ரொம்ப அழகாக, அந்த சுதா கோங்குரா மேம் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு ரவி சார் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிருக்காங்க. பட் ரவி சாருக்கு வந்து இந்த கதை வந்து பிடிச்சிருக்கு, ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. அந்த லுக்கை கொண்டு வரதுக்காக சில பிக்சர்ஸ்லாம் காட்டினாங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்தந்த கேரக்டர் வந்து எல்லாருக்குமே அந்தந்த கேரக்டர் ரொம்ப உள்வாங்கி தான் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது. அந்த செட்டு போட்ட விதம் எல்லாமே ஒரு சைக்கிளில் கூட அந்த சைக்கிள் அப்போ இருந்த சைக்கிளுக்கு என்னென்ன உள்ளே இருந்து அப்போது சைக்கிள் என்னென்ன ஃபிட்டிங் இருக்குன்றத உட்பட, அப்புறம் வந்து அப்போது அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன மூவிஸோடைய பிக்சர்ஸ், அப்புறம் வந்து தெருக்களுடைய கடைகள், அந்த காலேஜோடைய அந்த லுக்கு, அப்புறம் வந்து குதிரை வண்டி, அப்புறம் கார், அப்போது யூஸ் பண்ண காரு எல்லாமே இந்த எப்படி அப்போ இருந்ததை முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே ரியாலிட்டியாக கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு வந்து அந்த காலத்தில் வந்த படங்களுடைய போஸ்டர் ஒட்டின விதம் நல்லா எனக்கு பிடிச்சி. இந்த பாட்டில் கூட நான் ரியாக்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு விஷயத்த கூட. அப்புறம் லேபு கூட காட்டியிருப்பாங்க, அந்த காலத்து லேப் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு அந்த 60 காலகட்டத்தை வந்து முழுமையாக நம்ம சுதா கோங்குரா மேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எவ்வளோ பேர், நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மிட்டாய் கடையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த தெருவாக இருக்கட்டும், தெருவு கூட சுதா கோங்குரா மேம் சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த காலத்தில் என்ன மாதிரி ஷர்ட்ஸு யூஸ் பண்ணுவாங்க, ஷர்ட்ஸு அவங்க எப்படி வந்து தன்னை வந்து
ட்ரெஸ் பண்ணிப்பாங்கன்றதெல்லாம் இப்போ அவங்க 60ல் இருக்கிறவங்க இப்போது கேட்டு தெரிஞ்சு அந்த லுக்கு நம்ம சிவகார்த்திகேயன் சாரை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம ரவிமோகன் சார் அந்த போலீஸ் ஜீப்பு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமே அவங்க வந்து ரொம்ப நோட் பண்ணி ரொம்ப டீட்டெயிலாக இறங்கி இந்த ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த உலகத்துக்கு வந்து படம் பார்த்தா அந்த உலகத்துக்குள்ளே போனால் அந்த இந்த உலகம் இப்படி தான் இருக்குன்றதுக்கான சின்ன ஒரு சாம்பிள் தான் இந்த வீடியோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எதெல்லாம் இருந்திருக்குன்ற அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப உள்ள சின்ன சின்ன விஷயங்களா கூட அவங்க ரொம்ப நோட் பண்ணி அந்த உலகத்தை அவங்க வந்து ஒரு 2.5 மணி நேரம் இல்லை ஒரு 2.25 மணி நேரம் ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கு ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஜிவி சார் கூட சொன்னார், அந்த பழைய உடைய ராகத்தை வச்சு தான் இந்த அடி அலையை கூட உருவாக்கணும். பட் அந்த அடி அலைய சாங் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாடல், செமையான ஒரு பாடம். அதுக்கு அடுத்து வந்து நமக்கான காலம், அந்த பாட்டை ரொம்ப பிடிக்கும். இல்லை ஜிவி சாருக்கு 100வது திரைப்படம், எஸ்கே அவர்களுக்கு 25வது திரைப்படம் பராசக்தி. அதாவது ஒரு 75 ஆண்டுகள் கழித்து திருப்பி ஒரு அந்த காலம் 1960 ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். அந்த எப்படி எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன டிஸ்டர்ப் கூட நம்ம சுதா கோங்கரா மேம் கொடுக்காம இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வீடியோ வச்சு சொல்கிறேன், இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் வீடியோன்னு நினைக்கிறேன். இந்த 10 நிமிஷம் வீடியோலேயே அவங்க வந்து எவ்வளோ ஒர்க் பண்ண விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, நம்ம ஜிவி சார், நம்ம ரவிமோகன் சார், அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் சார், ஸ்ரீலீலா, அதர்வா சாருடைய லுக்கு, அப்புறம் வந்து இது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு 1960 உலகத்தை கொண்டு வந்து இப்போது இந்த சூழ்நிலை இப்போது இருக்கிற சினிமாக்குள்ளே கொண்டு வந்து ஒரு முழுநீள படமாக கொடுக்க போகிறாங்க. நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படம் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பேச போகுதுன்றது நல்லா தெரியுது. ஏன்னா சிவகார்த்திகேயன் சார் அப்படி தான் சொல்லியிருக்காரு. எல்லாமே இருக்குது இந்த படத்தில், எமோஷ்னலாக இருக்குது, பாலிட்டிக்ஸும் இருக்குது, மாணவர்களுடைய என்னன்ற ஒரு முழுமையான ஒரு விளக்கமாக இருக்கும்ன்ற மாதிரி தெரியுது இந்த படம். ஒரு முக்கியமான பதிவுன்றாங்க, அது படம் பார்த்தா தான் என்னன்றது நல்லா தெரியும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க அந்த உலகத்தை இந்த வீடியோலேயே கொண்டு வந்துட்டாங்க. படத்தில் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியது தான். நல்லாயிருக்கு, வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.